ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அஜித்குமார் மதுரை மடப்புரம் மதுரை புறநகரில் இருக்கக்கூடிய, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் கோவில் போலீஸாரால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. நேற்றே நம்ம போட்ட வீடியோவில் ஒரு சந்தேகம் தெரிவிச்சிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தால ஒருத்தி நிகிதா அப்படின்னு சொல்லி, அவளை டாக்டர்ன்றாங்க. அவள் என்ன டாக்டர்னு தெரியல. அதை முதல்ல உறுதி பண்ணணும். அதை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ டாக்டர் நிகிதான்றாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, இவளும் உங்கள் அம்மாவும் வந்து ஒரு காரில் வர்றாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், பல டிவிகள்லேயும் பேப்பர்லேயும் பார்த்துருப்பீங்க. காரில் வர்றாங்க, வந்து மடப்புரம் கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வரும்போது அங்கே அஜித்குமார் என்ற நபர் வந்து தம்பி வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து ஒரு டெம்பரவரி வாட்ச்மேனாக இருக்கான். ஸோ இப்போ டெம்பரவரி வாட்ச்மேனாக இருக்கும்போது அங்கே வந்து வீல் சேர் கேட்குறாங்க. வீல் சேர் கேட்கும்போது அவன் 500 கேட்குறான். ஏன்னா 500 கேட்கும்போது இவங்க 100 வேணா தரேன் அப்படிங்கும்போது 2 பேருக்கு வாக்குவாதம் ஆகுது. அதற்கப்புறம் பார்க்கிங் பண்ணிவிட்டு அவன்கிட்ட சாவி, அதாவது இதில் பல முரண்பாடுகள் இருப்பதாக நேற்றே நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இந்த பெண் யார், என்ன, எங்கே இந்த நகையை தொலைச்சாங்களா, உண்மையிலே நகை வச்சுருந்தாங்களா இல்லையா, இது எங்கே தொலைத்தார்கள், எப்படி போச்சு அப்படின்றத பற்றி இந்த பெண்களிடம் இன்னும் குறுக்கு விசாரணை செய்திருக்க வேண்டும் காவல்துறை அப்படின்றத பற்றி நம்ம போட்டிருந்தோம். இந்த 2 பேரை பற்றி இன்றைக்கி அதிபயங்கர தகவல் வெளியே வந்திருக்கு. 2 பேருமே மிகப்பெரிய ஃப்ராடு, டுபாக்கூர் அப்படின்ற தகவல் தற்போது வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிற. ரெண்டு பேர் மேலேயும் 2011 மோசடி வழக்கு காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்கன்னா திருமங்கலத்தில் வேலை வாங்கி தரேன்னு இவங்க மோசடி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட ஆதி அந்தம், இதோட பின்னணி பார்த்தா அதிபயங்கரமாக இருக்குது. இந்த 2 பெண்களுக்கு ஏன் அந்த டிஎஸ்பி ஹெல்ப் பண்ணார், எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் திருப்பவனம் ஸ்டேஷன் வந்து நடவடிக்கை எடுக்காத நேரத்தில் சிறப்பு படை, காவல் படைன்னு ஒன்று வைத்து கொண்டிருக்கக்கூடிய பரமக்குடி இப்போ மானாமதுரை டிஎஸ்பி வந்து இதுக்குள்ளே எதுக்கு வந்தார் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. சென்னை செக்ரட்டரியேட் வரைக்கும் ஒரு அதிகாரிகள் வரைக்கும் இருக்காங்க. இது என்ன காரணம், இது எப்படி இந்த 2 பேரும், இந்த சிவகாமி என்ற கிளவி இருக்கால, இந்த கிளவி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் இந்த கிளவி வந்து மிக கொடூரமான ஒரு கிளவி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்பாவி பாவம் ஒரு தாய், அவர் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஒரு மகள் தனியாக கூட்டி வந்திருக்கிறார். நம்ம நேற்றே ஒரு சந்தேகம் எழுப்பியிருந்தோம். என்ன எழுப்பியிருந்தோன்னா, இவளுக்கு இந்த பொம்பளையும் புருஷன் இல்லையா, இவளுக்கு புருஷன் இல்லையா, அண்ணன் தம்பி இல்லையா, ஏன் ஆண்கள் வரல, ஏன் வந்து மருத்துவமனைக்கு போகும்போது இந்த பெண்ணே வண்டி ஓட்டிகிட்டு வராங்கப்பல, கூட இந்த கிளவியை கூப்பிட்டு வராங்க, இவர்களுக்கு என்ன ஆண் துணையே இல்லையா அப்படிங்கும்போதே ஒரு சந்தேகம் எழுந்தது இவர்கள் மேலே. அதைத்தான் நம்ம நேற்றே பதிவு செய்திருந்தோம். இன்று அது பட்டவர்தனமாக ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு. 2 பேருமே மிகப்பெரிய ஃப்ராடு அப்படின்றது இன்னும் தோண்ட பல தகவல் வருதுல. இந்த நிக்கிதான்றவ வந்து எஸ்கேப் ஆகிட்டா. இப்போ இவன் மேலே 2011 எஃப்ஐஆர் இருக்குது. அதாவது இவன் ஆத்தாளும் மகளும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து யாருன்னா, இந்த சிவகாமி, இந்த கிளவி மொட்டை அடிச்சிருக்குல்ல, இந்த கிளவி பேர் வந்து சூனிய கிளவி சிவகாமி. இந்த சிவகாமியோட மக தான் அந்த நிக்கிதா. இவர்கள் 2 பேர் என்ன டாக்டர்னு போட்டிருக்காங்க. இது எம்பிபிஎஸ் டாக்டரா, இல்லை பிஹெச்டியா, இல்லை போலியா வாங்கப்பட்ட டாக்டர் பட்டமா, இல்லை வேறு ஏதாவது மருத்துவ பிரிவில் டாக்டர் வாங்கியிருக்காங்களான்றத இனி டீட்டெயில் வரல. அதை நம்ம செக் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா அதுக்குள்ளே தலைமுறை ஆகிட்டார், அவரை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கோம் நம்ம திருமங்கலத்தில். ஸோ நம்ம செய்தியாளர்களை வைத்து. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை ஆக்கிய முதலமைச்சரே மன்னிப்பு கேட்க அளவுக்கு தள்ளிவிட்ட இந்த வழக்கில் முதல் குற்றவாளி யாருன்னா அந்த டிஎஸ்பி தான். இந்த டிஎஸ்பி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆள் வந்து மானாமதுரையில் சிறப்பு படையோட டிஎஸ்பியாக இருக்கார். ஸோ வந்து திருப்புவனத்தில், ஏன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய பேட்டி வந்து ஒரு யூடியூப் சேனலில் வெளியே வருது. அதுதான் இப்போ பரபரப்பாக இருக்குது. அதில் தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவும் மகளும் நிற்கிறாங்க. காவல் நிலையத்துக்கு முன்னாடியே இருந்துட்டு இந்த மாதிரி சம்பவத்தை பூரா விலைக்கு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஸ்கேன் எடுக்க போனப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மடப்புறம் காளியை கும்பிடாமல் நான் வந்து ஸ்கேன் எடுக்க மாட்டேன்னொன்னே, அங்கே ஸ்கேன் எடுக்கிற இடத்துல என்ன பண்ணாங்களாம், நகையெல்லாம் கழட்டி கொடுங்கன்னாங்களாம். அப்போ செயின், மோதிரம் இதெல்லாம் கழட்டி ஒரு பேக்கில் வச்சு பின்னாடி சீட்டில் வச்சுட்டு அவங்க அம்மா சொல்லிச்சான், மடப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேன் பண்ணுவோன்னு அப்படின்னு இந்த அம்மா சொன்ன வாக்குமூலம் தான். ஸோ அங்கே போனாங்களாம், பார்த்தாங்களாம், அதெல்லாம் முடிச்சு ஸ்கேன் சென்டருக்குள்ளே வரணும். எங்கே போன நீ, ஸ்கேன் எடுக்க வந்த, கோயிலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுக்கலாம் போகணும். சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களாம். மத்தியானத்துலேருந்து காத்திருக்காங்களாம் இங்கே காவல் நிலையத்தில். திருப்புவனம் காவல்துறையினர் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை, இன்ஸ்பெக்டர் வரட்டுன்னு சொன்னாங்க. அவர்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. என்னம்மா எங்கே போனால், இது சாதாரண வழக்கு, இது வந்து மிக அவசர வழக்கு, ஒரு கொலை வழக்கோ இல்லை கொடூரமான வழக்கோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ அந்த மாதிரி கிடையாது. ஒரு நகை காரில் வந்தோடனே அங்கே போனோடனே காவல் நிலையத்தில் கேட்டிருக்காங்க. திருப்புவனம் காவல் நிலையத்தில் காவலர்கள் என்ன கேட்டிருக்காங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு, இந்த மாதிரி இருக்குங்கன்னு. இப்போ இந்த பையனையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஹெச்ஆர்என்சி அங்கே லோக்கலில் உள்ள அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார், கோவிலோடைய கமிஷனர். அவர் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த பையன் முன்னு போகிறாங்களா, சரிம்மா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பையனையும் கூப்பிட்டு போங்க, அங்கே போய் சொல்லுங்கள், அவங்க என்னன்னு விசாரிப்பாங்கன்னு சொல்லி
அந்த பையனும் வண்டியை எந்த திருடனாவது எந்த கொள்ளைக்காரனாவது இவங்க கூட 2 பொம்பளைங்க கூட வருவானா, திடீர்னு அப்படியே பாதியில் ஓடி போயிருப்பான்ல, இவங்க 2 பேரும் தள்ளி விட்டுட்டு. ஒரு கிளவி இன்னொன்று டுபாக்கூர், இதை தள்ளி விட்டு ஓட முடியாது அவனால். அப்போ அந்த பையனும் சரி கூப்பிட்றாங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுவோன்னு வந்திருக்கான். அப்போ அவன் எப்படி திருடனா இருக்க முடியுன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ அங்கே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இப்போ சாயந்தரம் தான் இன்ஸ்பெக்டர் வருவாங்க, இந்த 3 பேருமே அங்கேயே இருக்காங்க. ஏன்னா இவன் மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி காவல் நிலையத்தை சொன்னி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினரும் என்ன சொல்லியிருக்காங்க, திருப்போணம் காவல்துறையினும் கரெக்டாக டீல் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நீ வெயிட் பண்ணுங்கம்மா, இன்ஸ்பெக்டர் வரட்டும் பேசிக்கலாம். அப்போ இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா விசாரணை நடத்தும். இந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கான்னா, யார் இந்த நிகிதா என்ன பண்ணியிருக்கா, தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியிருக்கா. அப்போ தான் வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துச்சு, இவளுக்கு எப்படி கலெக்டர்லாம் பழக்கமாக இருக்கும். தொலைஞ்சு போனது 10 பவுன்னாங்க, இப்போ யாரோ கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணாங்கன்னாங்க. அப்புறம் சென்னை செக்ரட்டரியேட்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லி தான் சிறப்பு படையை வைத்து, சிறப்பு படை என்று அமைக்கப்பட்ட இந்த டிஎஸ்பி இருக்காப்புல எல்லாம் கைது செய்யப்பட்ட கொடூர டிஎஸ்பி, இந்த டிஎஸ்பி வந்து பணத்திற்காக வேலை செய்யக்கூடிய டிஎஸ்பின்றது இப்போ தெரிய வருது. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த ஆள் கட்டுப்பாட்டில் ஒரு சிறப்பு படையெல்லாம் அப்பப்போ அமைச்சு வச்சுருப்பாங்க, எஸ்பி தலைமையில் டிஎஸ்பி தலைமையில். அதை டிஜிபி நேற்று கலைத்திருக்கிறார். இந்த மாதிரி அனுமதி இல்லாத சிறப்பு படைகள் எல்லாம் கலைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. ஸோ இப்போ இந்த படைகளை இவர்கள் வைத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் வர்ற வழக்குகளை, கட்ட பஞ்சாயத்து வழக்குகளை இந்த டிஎஸ்பிக்களும் சில நேரம் சில எஸ்பிக்களும் என்ன பண்ணுன்னா, இந்த ஒரு 5-6 போலீஸ் வச்சுருப்பாங்க ஒரு படையில், இந்த ஸ்பெஷல் டீம் அப்படின்னு. இப்போ ஒரு ஸ்டேஷனை மீறி அந்த எஸ்பி வந்து அந்த ஸ்டேஷன் மேலே லேட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்றதுக்காக இந்த சிறப்பு படையை அனுப்பி விசாரணை செய்வார்கள். அந்த வகையில் மக்களுக்கு பாதுகாப்பாக அமைக்கப்படக்கூடிய, மக்களுக்கு சிக்கல்னா அமைக்கக்கூடிய சிறப்பு படையவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நிகிதா சொன்ன உடனே லோக்கல் ஸ்டேஷனில் விசாரிக்கலை, சாயந்தரம் வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் இருட்டிடுச்சு வரல அப்படின்னொடனே மேலேருந்து ப்ரெஷர் கொடுத்து செக்ரட்டரியேட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் மதிப்புக்குரியவர்கள், இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தூண்களில் ஒருவர்களாக இருக்கக்கூடியவர்களில் இந்த மாதிரியான கல்பிரிட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் சென்னையிலேருந்து செக்ரட்டரியேட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு டிஎஸ்பிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த டிஎஸ்பி இந்த 10 பவுன் நகைக்காக ஆட்களை அனுப்பி ஸ்பெஷல் டீம் அனுப்பிட்டு அடித்து கொள்கிற அளவுக்கு இவளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா அது காரணம் தான் இப்போ வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு. என்னென்னா 2011 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அம்மா இருக்கல கிளவி, இந்த கிளவி தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். எதில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ராஜாங்கம் என்கிற நபர்கிட்ட 16 லட்ச ரூபா வாங்கிடுறாங்க. விஏஓ வேலை வாங்கி தரேன், வாத்தியார் வேலை வாங்கி தரேன். அப்போ இந்த கிழவிக்கு ஏற்கனவே இப்போ 15 வருஷம் ஆச்சு. அப்போ இப்போ வந்து அதுக்கு 60 வயசுனா அப்போ 45 வயசு தான் இருந்தது. இந்த பொம்பளையோட வேலையை என்னன்னு சொல்கிறாங்க, நான் திருமங்கலத்தில் வேலை வாங்கி தரேன்னு சிலருக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள். இங்கே சில அதிகாரிகளை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செக்ரட்டரியேட் லெவலில் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா ஆட்சி, அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல அதிகாரிகளை வளைத்து போட்டு அவர்கள் மூலமாக வேலை வாங்கி தர்ற அவங்களுக்கு ஏஜென்ட்டாக இந்த கிளவி செயல்பட்டுருக்கு. அந்த காலகட்டத்தில் செயல்பட்டுறதுல ஒரு கட்டத்தில் 16 லட்ச ரூபாய் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க, 2 பேர்கிட்ட வாங்குறாங்க. 2 வழக்குகள் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. முதல் குற்றவாளி யாருன்னா இந்த கிளவி, சரியா? 5வது குற்றவாளி அந்த அந்த இதில் எஃப்ஐஆரில் யார் அப்படின்னு பார்த்தா இந்த நிகிதா. இவர்கள் 2 பேரும் குற்ற வழக்குகள் எஃப்ஐஆர் போடப்பட்டு இவர்கள் கைது நடவடிக்கை இவர்கள் மேலே மேற்கொள்ளப்பட்டிருக்கு, சரியா? ஸோ அந்த காலகட்டத்தில் வழக்குன்னு போய் காசு திருப்பி கொடுத்தாங்களா என்னன்னு தெரில, அந்த வழக்கு அப்படி நீர்த்து போச்சு 2011. இந்த திருட்டு கும்பல் என்ன பண்ணுதுன்னா, இவ ஆம்பளை துணையே இல்லை வீட்டில். இந்த அம்மாவுக்கு புருஷன் எங்கே இருக்கான்னு தெரில, அந்த சிவகாமிக்கு இந்த நிகிதான்ற இப்போ இவளுக்கு வந்து புருஷன் எங்கே இருக்கான், யார் அண்ணன் தம்பி எதுவுமே தகவல் வரல. இன்னும் டீட்டெயிலாக பல தகவல்களோடு நான் நாளைக்கு வரேன். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சென்னையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஒரு ஆளை வந்து இவர்கள் ஏற்கனவே மாமூல் கொடுக்கக்கூடிய ஆள்கள் அதிமுக ஆட்சி காலத்தில், ஏன்னா இவர்களோட லிங்க் ஏற்பட்டு வேலை வாங்கி தருவதாக மோசடியில் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரு, இந்த டிஎஸ்பி இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டாளிகள், புரியுதா? வேலை வாங்கி தரதில் மோசடி செஞ்சதில். இன்றைக்கி அந்த பழைய கூட்டாளிகளை தட்டி எழுப்பி அவர்கள் மூலமாக இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த 10 பவுன் நகை உண்மையிலே தொலைஞ்சி போச்சு, இது யார் எடுத்தான்னு தெரில, இந்த பையன் மேலே தான் சந்தேகம் இருக்குன்னொன்னே அந்த நகையை வந்து பழைய கூட்டாளி நமக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கி கொடுத்த இந்த கும்பலுக்கு நம்ம உதவணுன்றக்காக அந்த ஐஏஎஸ் அதிகாரியோ யாரோ ஒரு அதிகாரி செக்ரட்டரியேட்டில் இருக்கிற ஆட்டில் அந்த ஐஏஎஸ் அதிகாரியா இல்லை வேறு ஏதாவது மினிஸ்டர் முன்னாள் பிஏவா இல்லை அதிகாரிகளாக யாருன்னு தெரில, அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸில் போட்டு அடித்து இந்த பையனை காலி பண்ணியிருக்காங்க. நேற்றே நம்ம இந்த சந்தேகத்தை எழுப்பியிருந்தோம். தற்போது பூனை வெளியே வந்திருக்கிறது. நிகிதா வீட்டை பூட்டி விட்டு தப்பி விட்டாள். எங்கே போனானே தெரில, அவளை தேடிட்டு இருக்காங்க. யார் நேற்று பேட்டி கொடுத்தால, பேட்டி கொடுக்கும்போதே இவ்வளோ நாள் நம்ம பத்திரிகை அனுபவத்தில் 35 வருடங்களாக இருந்திருக்கோம். ஒருத்தி முகத்தை மறைச்சிக்கிட்டு
அதாவது 10 பவுன் நகை போச்சு, பதட்டத்தில் இருப்பவர்கள், அப்பாவி மக்கள், பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பனாக பேசிடுவாங்க வெகுளித்தனமாக. ஆனால் மூஞ்சியை மறைத்து கொண்டு, ஏன்னா கண்ணை மட்டும் காட்டிட்டு அதுவும் பத்திரிகையாளர்களை லிங்க் பண்ணி கூப்பிட்டு பேட்டி கொடுக்குற அளவுக்கு திருப்பவனத்தில் கொடுக்குற ஒரு அப்பாட்டக்கரை இருக்கும்போதே ஒரு சந்தேகம் எழுந்தது. அந்த சந்தேகம் இப்போ உறுதியாக இருக்குது. 2011 இவர்கள் 2 பேரும் அக்யூஸ்டு, இந்த ஆத்தாளு மகளும் அக்யூஸ்டு அப்படின்றத உறுதியாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம வந்து ஒரு 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 நில மோசடி, பண மோசடியில் இருக்கிறவர்கள் இவர்கள் மரியாதை குறைவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருத்தன் உயிர் போயிருக்கேன், ஒரு தமிழ்நாட்டிற்கே கெட்ட பேரையும் அவப்பேரையும் தமிழக அரசுக்கு ஏற்படுத்தி போலீஸுக்கும் ஏற்படுத்தி இருக்க இந்த 2 கேடுகட்ட ஜென்மங்கள் இருக்குல்ல, அதனால தான் நம்ம மரியாதை இல்லாமல் இந்த 2 டுபாக்கூர்களை பற்றி நம்ம பேச வேண்டிய நிலையில் இருக்குது. நீங்கள் வந்து 2011 இவர்கள் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களால் இப்போ தமிழ்நாட்டிலே நேஷனல் லெவலில் இது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. இவர்கள் 2 பேரையும் உடனே தூக்கணும். 2 பேருமே தலைமுறை, 2 பேருமே வீட்டில் இல்லை, வீட்டை பூட்டிட்டு எஸ்கேப்பு. இந்த 2 பெண்களையும் பிடித்து விசாரித்தால்தான் இவர்களோட பழைய மோசடி, இவர்கள் யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்குது, இவர்கள் 2 பேர் மட்டும் இல்லை, சென்னையிலேருந்து ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்னு சொன்னாங்கல்ல, அவனை தான் முதல்ல தூக்கணும். 2வது இந்த டிஎஸ்பியை பணி நீக்கம் செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த டிஎஸ்பியை உடனடியாக கைது செய்யணும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சூத்திரதாரி காரணம் யாருன்னா, சம்மந்தமே இல்லாமல் திருப்புவனத்தில் நடந்த மடப்புறம் கோயிலில் நடந்த விஷயத்துக்கு தனக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீமை அனுப்பி, இந்த ஸ்பெஷல் டீம் என்ன அடியால் டீமா இல்லை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இப்போ 5 போலீஸோட வாழ்க்கை போச்சு இல்லை. சும்மா இருந்த போலீஸை படுத்துருந்தவனை தூக்கிட்டு போய் அடறான்னு சொல்லி இவன் 5 பேர் வாழ்க்கை போச்சு. ஸோ அப்போ வந்து என்னென்னா இந்த டிஎஸ்பியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பது தான் இப்போதைக்கு கோரிக்கையாக எழுந்திருக்கு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.